ஒரு நிமிடம் கூர்ந்து கேளுங்க. இந்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன பேசுறாருன்னு உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஒரே இறைச்சலா இருக்கும். தயவு செஞ்சு கூர்ந்து கவனிங்க. And I have requested Honorable Chief Minister Tamil Nadu to please support us because the people of Tamil Nadu want better facilities and the Government of India, Prime Minister Narendra Modi ji is committed to provide those facilities, and if we work in tandem then we can provide better facilities to the people. Because the state government gave it in writing that they don't want this project. தெளிவா கேட்டீங்களா? அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்காததுனால, தமிழக அரசு எழுத்துப்பூர்வமா இந்த திட்டத்தை ரத்து செய்யணும்னு சொன்னதுனால மதுரை டு தூத்துக்குடி திட்டத்தை நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்னு எவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா? இந்திய அமைச்சர் இதை சொன்ன உடனே வட இந்திய ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பி இந்தியா முழுமையும் கொண்டு போய் சேர்த்தது. தமிழ்நாட்டில் சீமான், அண்ணாமலை, எடப்பாடி போராட்டத்தை அறிவிச்சு இந்த செய்தியை தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா ஒரு வாரம் கழித்து இன்னைக்கு என்னாச்சு? அதே இந்திய அமைச்சர் இறைச்சலினால் நான் பேசியதை நிருபர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டார். இதுதாங்க பாஜகவுடைய புத்தி. ஒவ்வொரு முறையும் இந்திய அரசு ஒரு பொய்யை சொல்வது, அந்த பொய்யை இந்தியா முழுமையும் கொண்டு போய் சேர்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சுட்டு நான் தெரியாம சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. இந்த தெரியாம சொன்னன்ற செய்தி இந்திய மக்களுக்கு போய் சேராது, தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேராது. ஆனா இவங்க சொன்ன ஒரு பொய்ய ஒரு வாரம் முழுமையா கொண்டு போய் சேர்த்தாங்க இல்லையா, அந்த செய்தி தான் நிற்கும். சரி, தவறா சொல்லிட்டேமேன்னு சொல்லி இந்திய அமைச்சர் ஏதாவது மன்னிப்பு கேட்டாரா? இல்ல தமிழ்நாட்டில் போராட்டத்தை அறிவிச்ச சீமான், அண்ணாமலை, எடப்பாடி ஏதாவது மன்னிப்பு கேட்டாங்களா? வெறும் பொய்யா சொல்லுவதுங்க. வெக்கமான சூடு சொரணை இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு தவறுக்கு உடனடியாக மன்னிப்பு கேட்பாங்க. அதுதான் நாகரிகம். எத்தனை முறை இவங்க பேசுவதை பொய்ன்னு சொல்றது. இதுல வேற கடவுள் நம்பிக்கை வேற, சனாதனத்தை வேற கூட கூட்டிட்டு வந்துடுவாங்க. ஏதாவது பேசுறோம்னா கடவுளை கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் சாமி கும்பிட்ற மாதிரி. ரயில்வே பட்ஜெட்ல இந்திய அரசு இந்த தொகையை அறிவிக்கும் பொழுதே தமிழக அமைச்சர் கனிமொழி பாராளுமன்றத்துல கேட்கிறாங்க, இந்த திட்டத்தை நிறுத்த போறீங்களா அப்படின்னு. அப்ப கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு அமைச்சரு? இந்த திட்டத்தை தமிழக அரசு சொன்னதனால நிறுத்துறோன்னு சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்றாரு. அந்த பட்ஜெட்ல கூட 3 திட்டங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் ஒதுக்குனாங்க. 150 கோடி ரூபாய் திட்டத்துக்கு வெறும் 1000 ரூபாய். இந்த மாதிரி 3 தமிழக அரசின் ரயில்வே திட்டங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் தான் இந்திய அரசு ஒதுக்குச்சு. The budget allocated for 22-23 for new lines to the Southern Railways is only 59 crores. 59 crores to the Southern Railways, and the Northern Railways is 13,200 crores. And the budgetary allocation for new railway lines in the Southern Railway in the last 4 years from 2019-20 has been nearly 308 crores only. But for the Northern Railway, it is 31,008 crores. Shocking. The Rameshwaram Dhanushkodi new line project has received an outlay of 59 crores. 2011 இந்திய அரசு இந்த தூத்துக்குடி மதுரை ரயில்வே திட்டத்தை அறிவிக்குது. அப்போ இந்த திட்டத்துடைய மதிப்பு 2054 கோடி ரூபாய். 143 கிலோமீட்டருக்கு பாதையை அமைக்கணும். இந்த 15 ஆண்டு காலத்துல இந்திய அரசு ஒதுக்கின தொகை 347 கோடி ரூபாய். அதுக்கு 18 கிலோமீட்டர் தான் பாதையை அமைச்சிருக்கிறோம். எங்கிருந்து? தூத்துக்குடியிலிருந்து மேல்மருதூர் வரைக்கும். இப்ப மேல்மருதூர்ல இருந்து அருப்புக்கோட்டை வரைக்கும் பாதையை அமைக்கணும். இந்திய அரசு எவ்வளவு தொகையை ஒதுக்கி இருக்கு தெரியுங்களா? வெறும் 18 கோடி ரூபாய். 1800 கோடி கிடையாதுங்க, வெறும் 18 கோடி ரூபாய் தான் தொகையை ஒதுக்கி இருக்கு. தமிழக அரசு கையகப்படுத்த வேண்டிய நிலம் பாத்தீங்கன்னா 2200 ஏக்கரா. இன்னைக்கு அந்த பகுதியில ஒரு ஏக்கரா 50 லட்சத்திலிருந்து 1 கோடி போகுது. இதுக்கு இந்திய அரசு ஒதுக்கின தொகை வெறும் 18 கோடி. இந்திய அரசு என்ன சொல்லுது தமிழக அரசு கிட்ட? நீங்க கடன் வாங்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க, நான் பின்னாடி காசை கொடுக்குறேன்னு சொல்லுது. ஆனா தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா, டே முட்டாப்பையிலே, உன்னை நம்பித்தான் மெட்ரோவுக்காக 18,000 கோடி கடன் வாங்கி நாங்க நடத்தணும்.
நீங்க அந்த காசை கொடுத்தீங்களா? அந்த பணத்தை கேட்டதுக்கு நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாங்க? நாங்க கையெழுத்து போட்டதுனாலதான் நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இத்தனை ஆண்டு காலத்துக்கு 18,000 கோடிக்கு வட்டி எவன் கட்டுவான்? உங்க அப்பனா கட்டுவான்? நாங்க தமிழக மக்கள் நாங்க உழைச்சி சம்பாதிக்கிற காசுல நாங்க கடன் வாங்கி, நீ கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நாங்க கடன் வாங்கி, அந்த கடத்துக்கு நாங்க வட்டியை கட்டுவோம். ஆனா நீ பணத்தை தரமாட்ட. இப்ப உன்னை நம்பி மறுபடியும் நாங்க கடன் வாங்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றணும். ஆனா நீ பணத்தை தரமாட்ட. நாங்க கொடுக்குற வரி பணத்தை மட்டும் வாங்கி எல்லாத்தையும் வச்சுப்பேன். ₹1 கொடுத்தா நீ கொடுக்கறது 29 பைசா. அந்த 29 பைசாவுக்கு ஒழுங்கா காசை கொடுக்கறது கிடையாது. தமிழ்நாட்டை வஞ்சிப்பதே இந்த பாஜக அரசுடைய வேலை. இதற்கு ஒத்து ஊதுவதே அண்ணாமலை சீமானுடைய வேலை. சீமானும் அண்ணாமலையும் எப்பவுமே இந்திய அரசை எதிர்க்க மாட்டாங்க. இந்திய அரசை எதிர்த்து போராடக்கூடிய இந்த திராவிட அரசை எதிர்ப்பாங்க. என் தமிழ வீட்டு பணத்தை ஒருத்தன் அள்ளிக்கிட்டு போவான். ஏன்டா அள்ளிக்கிட்டு போறேன்னு இவனுக்கு கேட்க மாட்டாங்க. நாங்க கேட்டோம்னா இவனுங்க எங்களை எதிர்ப்பாங்க. நீ ஏன் இந்திய அரசு கிட்ட போய் பிச்சை கேட்கற? நீ என்ன பிச்சைக்காரனா? உன்னால செஞ்சுக்க முடியாதா அப்படின்னு திருப்பி நம்மள கேட்பாங்க. டே, கொடுத்தது என் வீட்டு காசுரா. என் வீட்டு காசை நான் கேட்டா நீ என்ன பிச்சைக்காரன் திட்டுவியா? இதுதாங்க சங்கி பாய்ஸுடைய வேலை. திட்டத்தின் தொடக்கமாக தூத்துக்குடி மீளவிட்டானிலிருந்து மேலமருதூர் வரை சுமார் 18 கிலோமீட்டருக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டு சோதனை ஓட்டமும் நடைபெற்றது. ஆனால்